हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதையை சுருக்கமாக பார்ப்போம். இந்த கதை ஆரம்பிக்கிறது காசி கஷேத்திரத்தில், காசி என்கிற அந்த இடத்தில் தான் இந்த கதை ஆரம்பிக்கிறதா. இந்த கதையில் முக்கியமாக வரும் கதாபாத்திரமாக பரதன் என்னும் ஒரு முனிவர் இருக்கார் என்று சொல்றார். இந்த பரதன் என்கிற முனிவர் இந்த காசியில் இருக்கும் விஸ்வேஸ்வரன் ஆகிய சிவனின் அந்த ஆலயத்தில் தங்கி தினமும் அந்த பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வருகிறார் என்று இந்த கதையில நமக்கு தெரிய வருது. இப்படி இந்த 4ஆம் அத்தியாயத்தை தினமும் இந்த விஸ்வேஸ்வரனின் ஆலயத்தில் பாராயணம் செஞ்சுட்டே வந்த நம்ம பரதனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வர்றதுதான், ஒரு எண்ணம் வர்றதுதான் மனதுக்குள்ள. நம்ம இங்க காசியில இருக்கோம். காசியில இந்த விஸ்வத்திற்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இறைவனாக தலைவனாக இருக்கும் விஸ்வேஸ்வரனின் ஆலயத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்கே, சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கே, சின்ன சின்ன நகரங்கள்லாம் இருக்கே, அங்கெல்லாம் சில சில ஆலயங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு சென்று, அப்படி இருக்கும் அந்த கோவில்களுக்கு சென்று அங்க இருக்கும் இறைவனை தரிசிக்கணும், அங்க இருக்கிற கடவுளை தரிசிக்கணும், அங்க இருக்கிற மூர்த்தியை தரிசிக்கணும் என்று ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வர்றதுதான் நம்மளோட பரதனோட மனசுக்குள்ள. இப்படி பரதன் என்கிற முனிவருக்கு இந்த ஒரு ஆசை வந்தவனுக்கே அந்த காசியிலிருந்து கிளம்புறாராம் அவர். போற வழியில, போற பாதையில 2 இலந்தை மரங்களை பார்க்கிறாராம் அவர். அவர் இந்த இலந்தை மரங்களை பார்க்கறது ஒரு மத்தியான வேலையில என்று சொல்றார், ஒரு ஆஃப்டர்நூன் பீரியட்ல, ஆஃப்டர்நூன் டைம்ல பார்க்கிறார் என்று சொல்றார். அது வேற கோடை காலமா இருந்த காலத்தினால், அந்த ஒரு கோடை காலமாக சம்மர் சீசனாக இருந்த காரணத்தினால் ரொம்ப வெயில் அடிக்கிறது தான், அந்த வெப்பத்தை தாங்கவே முடியலையாம் பரதனால. அதனால பரதன் என்ன யோசிக்கிறார் என்றால், இந்த இலந்தை மரங்களின் நிழல்ல நம்ம படுத்து கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு கொஞ்சம் இந்த வெயில் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தர வேலையில நம்ம கிளம்பிக்கலாம் என்று ஆசைப்படுறாராம் நம்மளோட பரதன். அதுபடியே போறாராம் அந்த 2 இலந்தை மரங்களை நோக்கி. போக போக அவர் மனதுக்குள்ள ஒரு டவுட் வருதாம், ஒரு சந்தேகம் வருதாம். அக்கம் பக்கத்துல முழுக்க புல்லாதான் இருக்கு, ஆனால் இங்க மட்டும் இந்த 2 இலந்தை மரங்களை தவிர வேற எந்த மரமும் இங்க இல்லையே, அப்ப இந்த 2 மரம் மட்டும் எங்கேதான் வந்திருக்கும் என்று ஒரு எண்ணம் வர்றதுதான் நம்மளோட பரதனோட மனதுக்குள்ள ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வர்றதுதான். சரி, இந்த மரம் எப்படி வந்திருந்தா என்ன, நமக்கு இது நிழல் தர போறது, இங்க நம்ம தூங்க போறோம், நிம்மதியாக தூங்கிட்டு நிம்மதியாக உறங்கி விட்டு நம்ம சாயந்தர வேலையில கிளம்பலாம் என்று யோசிக்கிறாராம் பரதன். அப்படியே போய் அந்த பரதன் என்ன பண்றார் என்றால், அந்த 2 இலந்தை மரங்கள் பக்கத்துல இருந்ததுனால ஒரு இலந்தை மரத்துல தன்னோட தலையையும் இன்னொரு மரத்தில் தன்னோட காலையும் ஊன்றி விட்டு அங்கேயே உறங்குறாராம் நம்மளோட பரதன். இப்படி ஒரு உறங்கி விட்டு மத்தியானம் தணிந்து ஒரு சாயந்தர வேலையில அங்கிருந்து கிளம்புறாராம் நம்மளோட பரதர். இப்படி நம்ம பரதர் இங்க வந்து இந்த 2 மரங்கள் மேல தன்னோட தலையையும் காலையும் வைத்து தூங்கி விட்டு சென்ற பிறகு கழித்து கரெக்டாக 1 வாரம் கழித்து இந்த 2 மரமே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போக ஆரம்பிக்கிறது என்று அக்கம் பக்கத்துல இருக்கிறவா பார்க்க ஆரம்பிக்கிறாளாம். இந்த மரம் இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தது, ஆரோக்கியமா தானே இருந்தது, இப்ப எப்படி வாடி போறது, இப்ப இறந்து போற மாதிரி இருக்கே என்று யோசிக்கிறாளாம் மக்கள் எல்லாருமே. என்ன நடக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த 2 மரங்களும் இறந்து போறது என்று கதையில சொல்றான். இப்படி 2 மரங்களாக இறந்து போனது, இந்த 2 மரங்களுக்குள்ள இருக்கும் ஜீவர்கள், இந்த 2 மரத்துக்குள்ள இருக்கும் ஆத்மா 2 பெண் குழந்தைகளாக பக்கத்துல இருக்கும் ஒரு கிராமத்துல போய் பிறக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த குழந்தைகள் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல பிறந்து அந்த சிறுமிகள், அந்த ஒரு சின்ன பெண் குழந்தைகள் 7 வயது வரைக்கும் வளரலாம். இப்படி 2 குழந்தைகளுக்கும் 7 வயது ஆகும்போது, 2 பேருமே ட்வின்ஸா தான் இருக்கா, 7 வயது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பரதன் அந்த வழியா வராராம், அங்க இருந்தா கோவில் இருக்கா என்று பார்ப்பதற்காக. அவரோட பிரயாணத்தை, அவரோட ஜேர்னியை ஆரம்பிச்சார், பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா என்று பார்க்கறதுக்காக. இப்போ அந்த ஒரு பயணமே இவரை இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த கிராமத்தில் தான் இப்போ அந்த மரங்களாக இருந்து இப்போ ஜீவாத்மாக்கள் பெண்களாக பிறந்திருக்கு என்று பார்க்கிறார்.
இப்படி நம்ம பரதன் இங்க வரும்போது ஓடி இந்த 2 பெண் குழந்தைகளும் வரலாம், 2 சிறுமியர்களும் வரலாம், வந்து பரதனை கை கூப்பி வணங்கு, நன்றி சுவாமி என்று சொல்றாளாம் 2 பேருமே. பரதனுக்கு ஒரே குழப்பம், யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்னா நான் பார்த்ததே இல்லை, இவா வந்து என்கிட்ட நன்றி என்று சொல்றாளே, அதுவும் என் பேர் என்னன்னு இவாளுக்கு தெரிஞ்சிருக்கே, நான் யார் என்று தெரிஞ்சிருக்கே, இவா யாராக இருக்க முடியும், இது இறைவனின் விளையாட்டா, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா என்று பலவிதமான கேள்விகள் நம்ம பரதனோட மனதுக்குள்ள வர்றதுதான். இருந்தாலும் எல்லா கேள்விகளும் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறாராம் அந்த குழந்தைகளை பார்த்து, நீங்கள் யார், உங்களை இது முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் யார் என்று உங்களுக்கு எப்படியே தெரியும், நீங்க நிஜமாலே பெண் குழந்தைகளாக தான் பிறந்திருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு முற்பிறவைகள்ல ஏதாவது பிளாஷ்பேக் மாதிரி இருக்கா என்று கேட்கிறார் நம்மளோட பரதன். அப்போ அந்த 2 பெண் குழந்தைகளும் அவளோட பிளாஷ்பேக்கை, அவ இந்த ஒரு ஜென்மத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, இந்த ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ என்னவா இருந்தா என்பதை அந்த 2 பெண் குழந்தைகளும் சொல்றாள். அப்படி அவ 2 பேரும் சொன்ன அந்த பிளாஷ்பேக் இதுதான் என்று நான் இப்போ சொல்ல போறேன். என்னன்னா, இந்த 2 பெண் குழந்தைகளும் இப்போ அந்த பரதனை பார்த்து சொல்றாளாம், பாருங்க பரதரே, பாருங்க முனிவரே, நாங்க 2 பேருமே தேவலோகத்துல, இந்திரலோகத்துல தேவேந்திரனோட அந்த சபையில அப்சர ஸ்திரீகளாக இருந்தோம். அப்சர ஸ்திரீகள் என்று சொன்னாலே நடனம் ஆடுகிறவர்கள். நம்ம இந்திரனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்கிறதோ அப்பெல்லாம் அந்த நடனத்தை ஆடி காட்டுறதுக்காக பல அப்சர ஸ்திரீகளை அவர் வைத்திருந்தார் என்று புராணங்கள்ல சொல்லியிருக்கார். இப்படி நம்மளோட இந்திரனோட அந்த தர்பார்ல, இந்திரனோட சபையில இருக்கும் அப்சர ஸ்திரீகளாக நாங்க 2 பேருமே இருந்தோம். இப்படி நாங்க 2 பேருமே இருக்கும்போது நம்ம இந்திரன் வந்து ஒரு நாள் திடீர்னு, நீங்க உடனே அந்த பூமியில இருக்கிற அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு ஏரி, ஒரு ஆறு இருக்கும், அந்த ஒரு ஆற்றோட கரையில, ஆற்றங்கரையில ஒரு சத்திய தபஸ் என்கிற ஒரு முனிவர் இருப்பார், அந்த முனிவரின் தவத்தை கலைக்க வேண்டும் என்று திடீர்னு எங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார் தேவேந்திரன். நாங்களும் அவரோட கட்டளைக்கு இணங்கி அந்த தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தோம். இப்படி நாங்க இங்க வந்ததுக்கு என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் எங்களுக்கே உண்மை தெரிந்தது. என்னவென்றால், சத்திய தபஸ் என்கிறவர் இருக்காரு, இவர் தவத்திற்கே பேர் போனவர் என்று அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த சத்தியத்துக்கு, இந்த ஒரு சத்திய தபஸ் என்கிறவர் தவத்துக்கே பேர் போனவராக இருக்கிறதுனால இவர் தவங்களை செய்து 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 இறுதியில் அந்த தேவர்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ண ஆரம்பிச்சானா, இவ்வளவு தவங்கள் செய்யறாரு, இவ்வளவு புலனடக்கத்தோடும் மன அடக்கத்தோடும் இருக்காரு, இவர் அடுத்த தேவேந்திரன் தான் இருக்கலாம் போல இருக்கே என்று ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சுதான் தேவர்களிடையே. தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் அந்த தேவேந்திரன், அவரோட அந்த சேனைக்கு தலைவனாக, சேனாதிபதியாக இருப்பவர் தேவேந்திரன். இப்படி இருக்கும் இவர், இந்த தேவேந்திரன் என்ன யோசிக்கிறார் என்றால், ஆஹா, நம்மளோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கே, இந்த சத்திய தபஸை நிச்சயமாக இவனோட தவத்தை கலைக்க வேண்டும், இவன் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருக்க அனைத்து புண்ணியங்களையும் அழிக்க வேண்டும், இவனை எப்படியாவது இந்த தவத்தை நிறுத்த வைக்க வேண்டும், அதற்கு இவனை மோகத்தில் மயக்க வேண்டும் என்பதற்காக இந்த எங்க 2 பேரையுமே, அதாவது இந்த குழந்தைகள் சொல்றா, எங்க 2 பேரையுமே நாங்க அப்சரஸ்திரீகளாக இருக்கும்போது எங்களை அனுப்பிவிட்டார். அப்போ நாங்க இந்த பூலோகத்துக்கு வந்தோம். பூலோகத்துக்கு வந்துட்டு அந்த சத்திய தபஸை எங்களோட அழகால் மயக்க பார்த்தோம். ஆனால் நாங்க அழகால் எவ்வளவுதான் மயக்க பார்த்தாலும் அந்த சத்திய தபஸ் மயங்காமல் கோபம் கொண்டுட்டார் என்று சொல்றா இவ 2 பேருமே. அப்படி கோபம் கொண்ட அந்த சத்திய தபஸ், என்னோட தவத்தை, சத்தியவானாக தர்மவானாக இருக்கும் என்னோட தவத்தை கலைக்க பார்த்தீரே, அதுவே பெரிய தவறு, அதுவே பெரிய பாவம், அந்த பாவத்திற்கு நிச்சயமாக பலனை அனுபவிப்பீர்கள், நீங்கள் பக்கத்தில் இருக்கும், அருகில் இருக்கும் கிராமத்தில் உடனே இலந்தை மரங்களாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். அந்த சாபத்திற்கு இணங்கிதான் நாங்க 2 பேருமே இலந்தை மரங்களாக அந்த இடத்துல இருந்தோம். அந்த இடத்துல இருந்த எங்க 2 பேர் மேலதான் நீங்க வந்து படுத்தேன். அந்த உங்களோட அந்த தரிசனம், உங்களோட ஸ்பர்ஷம் கிடைச்சதுனால்தான் எங்களுக்கு சாப விமோசனம் கிடைச்சது. உடனே அந்த சத்திய தபஸ் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனேயே அந்த 2 அப்சரஸ்திரீகளும் திருப்பி சத்திய தபஸை பார்த்து சொல்றாளாம், மன்னிச்சிருங்கோ சத்திய தபஸே, மன்னிச்சிருங்கோ முனிவரே, உங்களோட அந்த தவத்தை கலைக்கணும்ங்கிறது எங்களோட எண்ணம் அல்ல, தேவேந்திரன் கொடுத்த அந்த ஆணையினால் தான் நாங்க எப்படி செஞ்சோம், அதனால் அவரின் ஆணைக்கிணங்க நாங்க செஞ்சதால் இது எங்களால் விருப்பப்பட்டு செய்யப்பட்ட ஒரு தவறு இல்லை என்று சொல்றாங்க இந்த 2 அப்சரஸ்திரீகளுமே. இதை கேட்டு சத்திய தபஸும் வந்து மனம் குளிர்ந்து என்ன சொல்றாரு என்றால், மனம் இறங்கி அவர் சொல்றாராம் பணிவோடு, கவலையே படாதீங்கோ, உங்களுக்கு இந்த சாபத்தை தந்திருக்கேனே, இந்த சாபத்தோட விமோசனத்தையும் சேர்த்தே தரேன். எப்போ ஒரு நாள் பரதன் என்கிற ஒரு முனிவர் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேர் மேலேயும் படுத்து, நீங்க மரங்களாக இருக்கும் போது உங்க 2 பேர் மேலேயும் தலையையும் காலையும் வைத்து படுத்து இந்த பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தையும் அவர் பாராயணம் செய்வார். இப்படி அவர் 4வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வதை கேட்டால், நீங்கள் இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் அப்சரஸ்திரீகளாக இருக்கும் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் போயிடும், என்னோட தவத்தை கலைக்கணும் என்று ஆசைப்பட்டேனே அந்த ஒரு பாவம் இருக்கே, அந்த பாவத்தை உள்ளிட்டு அந்த ஒரு பாவத்தோட சேர்த்து நீங்க செஞ்ச எல்லா பாவமே கழிஞ்சு போகும் என்று அந்த சத்திய தபஸ் அருள் புரியறாராம் இந்த 2 பேருக்குமே.
இந்த கதையெல்லாம் கேட்டுட்டே இருக்காராம் இப்போ நம்மளோட பரதன், இந்த 2 குழந்தை, இந்த 2 சிறுமியர்கள் கிட்ட இருந்து. அப்பொழுதுதான் பரதனுக்கே புரிய வரதான் ஒரு விஷயம். ஓஹோ, நம்ம இந்த பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை பாராயணம் செஞ்சுட்டே வரோம். இந்த பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் நாம் இந்த பிறவியில் முப்பிறவிகள் செய்த அனைத்து பாவங்களும் அழிந்து போகும் என்பதுதான் இதோட பலன் போல இருக்கே. நாம் நிச்சயமாக புண்ணியவானாக இருக்கோமே என்று சந்தோஷப்பட்டாராம் நம்மளோட பரதன். இந்த ஒரு கதையிலேருந்து, இந்த ஒரு பத்ம புராணத்திலிருந்து, இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன என்றால், பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தின் அர்த்தத்தை, அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை பக்தி ஸ்ரத்தையோடு நித்தியமும் யார் பாராயணம் செய்கிறாரோ அவர் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்தும் அழிந்து போகும் என்று இந்த ஒரு கதையிலிருந்து நமக்கு தெரிய வருது. பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞானகர்ம சந்நியாச யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்ம புராணத்திலிருந்து ஒரு கதை இதுவே. समस्त लोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.